அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, திருப்பரங்குன்றம் விவகாரத்தினுடைய பிரதான வழக்கு அப்படிங்கிறது இதுதான். மலை உச்சியில தீபம் ஏத்தணும் அப்படின்னு திருப்பரங்குன்றம் கோயிலினுடைய நிர்வாக அதிகாரிக்கு தனி நீதிபதி GR சுவாமிநாதன் டிசம்பர் 1ஆம் தேதி பிறப்பித்திருந்த அந்த உத்தரவினுடைய பிரதான உத்தரவு இது எதிர்த்துதான் இந்த வழக்க ஒழுங்கா அமல்படுத்தல, இந்த உத்தரவு ஒழுங்கா அமல்படுத்தலன்னு சொல்லிதான் கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இப்படியாக அடுத்தடுத்த நடைமுறை நடந்தன. இந்த பிரதான வழக்கினுடைய விசாரணை கடந்த வாரம் வந்த நிலையில அது சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு தனி நீதிபதியினுடைய உத்தரவுகள், நீதிமன்ற அவமதிப்பு உத்தரவு இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்த காரணத்தினால இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைக்குமாறு அவங்க கேட்டிருந்தனுடைய அடிப்படையில டிசம்பர் 12ஆம் தேதிக்கு இன்றைய தினம்க்கு இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருந்த வழக்கினுடைய விசாரணை. இந்த நிலையில தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றத்துல இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்திருக்குது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணனுடைய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. இதுல சில நபர்கள் இந்த மலை விவகாரத்துல இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யறதுக்கான மனுக்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மனுக்களை நீதிபதிகள் ஏற்கல. இடையீட்டு மனுக்கள் அப்படிங்கிறது இந்த விசாரணையின் போது அவங்களுடைய வாதங்களையும் முன்வைக்கிறதுக்கான ஒரு மனுக்கள். இது நேரடியாக உத்தரவோடு தொடர்பு படுத்தினா கூட அவங்களுடைய வாதங்களையோ இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட மேலதிகமான விவரங்களையோ கொடுப்பதற்காக இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்படும். அதன் அடிப்படையில இந்த மனுக்கள் தாக்கல் செய்த நீதிபதிகள் மறுத்திருக்காங்க. உண்மையிலேயே பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அமைதியாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை, பொதுநல வழக்குகள் விசாரணைக்கு எடுத்த பிறகு திருப்பரங்குன்றம் வழக்குல விசாரணை எடுக்கப்படுங்கிறாங்க. திருப்பரங்குன்றம் சம்பந்தமா வேற சில பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்குல அந்த வழக்குகள்லாம் பின்னர் விசாரித்த பிறகாக திருப்பரங்குன்றத்துல பிரதான வழக்கு விசாரிக்கப்படுங்கிறாங்க. மீண்டும் அந்த உத்தரவு தான் என்ன போட்டிருக்காங்கன்னா, நிறைய பொதுநல வழக்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அது விசாரிச்ச பிறகாக திருப்பரங்குன்றத்தினுடைய மலை தொடர்பான வழக்கு விசாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சரியாக 11 மணிக்கு மேல் தான் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நிலையில தற்பொழுது இந்த தகவல்களை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றி.